ஆவியினால் அபிஷேகம் பண்ணாரு. சாமுவேலை விட்டு திரும்பின உடனே கர்த்தர் வேறு ஒரு இதயத்தை சவுலுக்கு கொடுத்தாருன்னு பைபிள் எழுதியிருக்கு. கரெக்டுங்களா? அந்த அபிஷேகம் நம்ம மேல இறங்கும் போது கர்த்தர் வேறு ஒரு இதயத்தையே சவுலுக்கு கொடுத்துட்டாரு. அடுத்த பைபிள்ல என்ன இருக்குன்னா, நீ நடந்து போகும்போது தீர்க்க தரிசன கூட்டத்தோட சேர்ந்து பேசுவ, நீங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவ அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கு. கரெக்டா? அதே போல சவுலும் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. எனது சவுலும் தீர்க்கதரிசியில ஒருத்தனா, சவுலும் தீர்க்கதரிசியில ஒருத்தனான ஊரே பேசிக்கிறாங்க. இப்போ நீங்க எல்லாருமே இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு அம்மா உங்களுக்கு பத்தி தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒருத்தரையும் கூப்பிட்டு பேரை சொல்லி, உங்க வாழ்க்கையில நடந்ததை சொல்லி, நடக்க போவதை சொல்லி, உங்க ஊரை பத்தி இப்படியெல்லாம் தீர்க்க தரிசனம் திடீர்னு ஒரு அம்மா சொல்ல நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆச்சரியப்படுவீங்க. கரெக்டா? என்ன நம்ம சபையை சேர்ந்த எந்த அம்மாவும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை ஈடுபடுத்தி இவ்வளவு ஒரு தீர்க்கதரிசியை நீங்க ஆச்சரியப்படுவீங்க. கரெக்டாக பைபிள் என்ன இருக்குன்னா, இவைகள் எல்லாம் அன்றைய தினமே நடந்ததுன்னு போட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய அன்பு பாருங்க, அவருடைய அபிஷேகம் பண்ணி அவளுடைய இதயத்தை எடுத்துட்டு தேவனுக்கு பிடிச்ச ஒரு இதயத்தை கொடுத்து அவர் வாயில இருந்து அன்னைக்கே தீர்க்க தரிசனம் சொல்ல வச்சுட்டாரு. அம்மா என்ன நல்லா கவனிங்க, முடிஞ்ச கொடுக்கப்பட்டது 25 நிமிஷம் 25 நிமிஷம் முடிஞ்சிடும். ஆனா அந்த தாவீது, அந்த உன்னதமான அபிஷேகத்தை பெற்ற தாவீது பைபிள் என்ன இருக்குன்னா, ஒரு 2 வருஷத்துலயே அவருடைய ராஜ்யம், அவன் தேவன் அவங்க விட்டு போயிட்டாரு. கரெக்டுங்களா? சொல்லுங்க, கரெக்டா? சரி, உடனே தேவன் சவுலை விட்டு போயிட்டாரு. உடனே சவுல் வந்து பிச்சைக்காரன் ஆயிட்டானா, இல்ல உடனே யுத்தத்துல எல்லாம் தோத்து போயிட்டானா, இல்ல உடனே மறைச்சிட்டானா? எத்தனை வருஷம் இடத்துல ராஜா வரலாம்? பைபிள் இருக்கு, கிட்டத்தட்ட 40 வருஷம் சவுல் ராஜாவாவே இருந்தார். கரெக்டா? ஆனா தேவன் சவுலை விட்டு போய் சவுலை விட்டு எப்ப போனாரு? ஒரு 2 வருஷத்துலயே சவுலை விட்டு தேவன் போயிட்டாரு. தேவ மகிமை சவுல் திறந்து போய், தேவ ஆவியானவர் சவுல் திறந்து போய் தாவீதுக்குள்ள தங்கிட்டார். அந்த 38 ஏறத்தாழ ஒரு 38 வருஷம் சவுல் ராஜா தேவ மகிமையே இல்லாதவனாக ராஜ்யபாரம் பண்ணிக்கிட்டு. அதாவது கர்த்தர் கொடுத்துட்டாரு, ராஜாவுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டாரு, ராஜாவா மாறிட்டாரு. ஆனா கர்த்தரும் சவுலுக்குள்ள தங்கல, அவர் போயிட்டாரு. ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அத்தாரிட்டியும், கொடுக்கப்பட்ட அந்த வரங்களும், கொடுக்கப்பட்ட அந்த ராஜ்யபாரமும் சவுலை விட்டு போகல. சாகும் வரையும் சவுல் வந்து ராஜாவாகவே தான் இருந்தார். திரும்ப அவர் வந்து மனம் திரும்பவே இல்லை. நமக்கு இன்னைக்கு என்ன நினைச்சுக்கோன்னா, கடவுளுக்கு நான் காணிக்கையை கொடுத்துட்டேன்னா என்னோடு கூட கடவுள் இருக்கிறாரு, நான் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசிட்டேன்னா கடவுள் என்னோடு கூட இருக்கிறாரு, நான் எவ்வளோ சர்ச்சுக்கு போயிட்டேன்னா கடவுள் என்னோடு கூட இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். கரெக்டா? சொல்லுங்க. அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிறோம். பைபிள் என்ன இருக்குன்னா, அதிகாலையில் என்னை தேடுகிறவங்க என்னை கண்டனை. அது வந்து 17 வரும் வாசிக்கிறதுனா ஒரு வசனத்துல பாதிதான் அது. அதுக்கு மேல இன்னும் ஒரு 2 லைன் எழுதியிருக்கோம். ஆமா, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார். அப்போ எத்தனையோ கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க. கரெக்டா? பகல் நேரத்துல பைபிள் படிக்கவும், பகல் நேரம் ஜெபம் பண்ணவும், உபவாசம் இருக்கவும் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அதிகாலை இருட்டோட எழுந்திரிச்சு தேவனை தேடுறதுக்கு சில கிறிஸ்தவர்கள் தான். அவர்கள் தான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டது. நல்லா நாம வச்சுக்குவோம், தேவ மகிமை, தேவனுடைய ஆவியானவர் ஒருத்தரை நடக்கிறாரு அப்படின்னா அதனுடைய முதல் அடையாளமே அதிகாலையில வந்து கட்டளையான வந்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவனோடு கூட பேச ஆசைப்படுவார். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவத்தை சொல்றேன். கட்டில் பொதுவாக படுத்திருக்கும் போது இப்படி திரும்பி படுத்து கொண்டிருக்கலாம். திரும்பி படுத்துட்டு போனா திடீர்னு கட்டில் கீழே விழுந்துருக்கேன். பொதுவாக சின்ன குழந்தைங்க தான் கீழே விழுவாங்க, பெரியார் விழ மாட்டாங்க. கரெக்டா? கீழே விழுந்தது நம்ம பொதுவாக காலையில் எழுந்திரிச்சது என்ன பண்ணுவோம்? செல்போன்ல டைம் தான் பார்ப்போம். டைம் பார்த்தோன்னா கரெக்டாக 4 மணி இருக்கும். அந்த டைமை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு சந்தோஷம் அப்படியே பொங்கி வரும். ஏசப்பா என்னோட கூட பேசுறதுக்காக அவர் என்னை எழுப்புனார் நினைச்சு நான் சந்தோஷமா கட்டுற தேட ஆரம்பிச்சு. திடீர்னு காலையில் நினைன்னா இது நிறைய பேர் நான் அடுத்து சொல்லும் போது நிறைய பேர் புரியும். தூங்கிட்டு போகுது காலையில திடீர்னு வெளியே நாய் குறைக்கிற சத்தமா கேட்டு
அது நமக்கு மட்டும் தான் கேட்கும், வேற யாருக்குமே கேட்காது. கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தோம்னா கரெக்டா டைம் 4 மணி இருக்கும். அந்த டைமை பார்த்ததுமே நமக்குள்ள அந்த தேவ மகிமை டக்குன்னு இறங்க ஆரம்பிக்கும். கத்து அவரோடு கூட பேசுறதுக்கு என்னை எடுக்கலாம்னு நினைச்சு நான் சந்தோஷமும் கத்துறேன். திடீர்னு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். நான் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு டைம் பார்த்தேன்னா கரெக்டா 4 மணி இருக்கும். திடீர்னு காலில் நேரம் ஃபேன் சுத்தாது, வேர்க்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவு 20 நிமிஷம் அப்படி இப்படி திருப்பி படுத்துட்டு அப்புறம் கணக்காக பார்த்தோம்னா கரெக்டா டைம் 4 மணி இருக்கும். அதாவது இதெல்லாம் எனக்கு தான் நடந்துச்சுன்னா உண்மையா இல்லை, உங்க எல்லார் வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் நடக்கும். கிடைக்குங்களா? காலையில நேரத்துல உண்மையா இந்த சோல்டர்ல இப்படி தட்டுற மாதிரி இருக்கும். யாரோ உண்மையாலுமே தட்டி எழுப்புற மாதிரியே இருக்கும். அண்ணத்தை இருந்து பார்த்தோம்னா யாருமே இருக்க மாட்டாங்க. இயேசப்பா தான் என்னோடு கூட பேச எழுப்புறாரு. இந்த அனுபவம் எல்லாரும் வாழ்க்கையிலும் இருக்கும். ஆனா அதை சில நாட்களே அதெல்லாம் இழந்துருவாங்க. ஒரு 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் 10 வருஷம் அப்படி இழந்துருவாங்க. ஒரு சிலர் இன்னைக்கு வரை அந்த கேள்வி சுமந்துக்கிட்டே வருவாங்க. நீங்க எப்பொழுதெல்லாம் தேவனுக்காக என்ன காரியத்தை செஞ்சாலும் அவர் அதிகாலையில உங்களோட பேசணும் தான் ஆசைப்படுவார். பைபிள் இருந்து காலையில அவரே வந்து நம்ம எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று தெரியுமா, நல்லா தேவனோடு கூட நம்ம நெருங்க ஆரம்பிச்சிட்டோம்னா நைட்டை கூட அவர் நம்ம எழுப்பி விடுவார். நைட்டு 12 மணி 1 மணி 2 மணிக்கு அப்போ கூட எழுப்பி விட்டு ஒரு சிலருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நமக்கு தெரியாது, நம்ம கண்ணை மூணாலே ஒரு சில பேர் வெளியிடும். அந்த பேருக்காக ஜெபம் பண்ணுறது நமக்கு தெரியாது. நம்ம கண்ணை மூணா ஏதோ ஒரு சிலருடைய நிறுவனம் முன்னாடி தெரியும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்மளை அறியாமலே தேவ ஆவியாமல் நம்மளை கொண்டு செய்கிறாங்க. ஒரு சில நேரம் பலவீனமாக இருக்கும், ஜுரத்தில் இருப்பேன், ஃபீவரில் இருக்கும், இன்ஜெக்ஷன் போட்டிருப்பேன், ஆன்டிபயோட்டிக் போட்டிருப்பேன். ஆனாலும் அந்த காலையில நேரம் ஜெப நேரம் வந்துச்சுன்னா எப்படியாவது கடவுள் எழுப்பிடுவாரு. அந்த 1 மணி நேரம் மட்டும் கர்த்தரோட கூட இருக்கிறது பலனா இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த பலன் எல்லாமே குறைஞ்சிடும். திரும்ப அப்படியே ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளோடு கூட தேவன் பேச ஆசைப்படுவார். கர்த்தர் தான் உங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட்ன்றதுக்கு அடையாளம் என்னன்னா, நீங்க எந்திரிச்சதுமே முதலாவது கர்த்தரை கேட்கணும். 1 செகண்ட் அப்படி வாட்ஸ்அப்பை பார்த்துட்டோம், இல்லை 1 செகண்ட் டிவியை பார்த்துட்டோம், இல்லை 1 செகண்ட் ஃபேஸ்புக்கை எதையோ ஒன்று பார்த்துட்டு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கடவுளை தேடினாலும் கடவுளை நீங்க ஃபர்ஸ்ட் வைக்கல, மற்ற காரியத்தை தான் உங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் வச்சுக்கீங்க. ஜெபம் நேரமும் ஒன்று இருக்கணும். அது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இருக்கணும். அது எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அந்த நாட்கள் போக போக அந்த கிருபை இழந்துருவாங்க. காலையில கர்த்தர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆனந்த கையில தாங்க அபிஷேகம். நமக்கே தெரியாது, நம்மளை அறியாம வார்த்தை வரும், நம்ம ஞானமா நடந்துக்குவோம், நமக்கு விரோதமான வார்த்தை நம்மளை அறியாமலே நம்ம விட்டு போகணும். நமக்கு வர்ற பலவீனங்கள், கடன் சுமைகள், வியாதி எல்லாம் நம்மளை விட்டு நமக்கே தெரியாது. இதெல்லாம் வர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். இதுல நான் மாட்டி இருக்கணும், ஆனா இப்ப நான் அதில் மாட்டல, கர்த்தரை தப்பு வச்சுட்டான்னு உங்களை அறியாம நீங்களே சொல்லுவீங்க. ஒரு கட்டம் வரும், அவர் கர்த்தர் உங்களோடு இருக்கிறாங்க. 2 அடையாளத்தை எப்பயுமே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். 2வது நீங்களே சொல்லுவீங்க என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அடையாளத்தை கர்த்தர் ஒவ்வொரு முறையும் தருவார். சவுல் என்ன பண்ணிட்டாரு, தேவ மகிமையை இழந்துட்டாரு. கரெக்டுங்களா? திரும்ப வந்து சவுல் மனம் திரும்பி தேவனை தேடியெல்லாம் போகல. அவர் கடைசி வரை புடி சொல்றதை கேட்டுக்கிட்டு அப்படியே தான் போயிட்டாரு. இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து தாவீது வாழ்க்கையில் நடக்குது. எப்போ அவன் இன்னொருத்தன் கொண்டாடி எடுத்து தான் கொண்டாடி வச்சுக்கிட்டானோ அன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்து சொன்னபடி சவுல் என்ன பண்றாரு பாருங்க. தாவீது சவுல் தன்னுடைய தவறு தெரிஞ்சு அதை துணிகரமா செஞ்சாரு. நல்ல கவனிங்க, தாவீது வந்து ஒரு ராஜா. கரெக்டா? ராஜாவுடைய ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கும், டைமண்ட் கோல்டா நிறைஞ்சிருக்கும். கரெக்டு தானே? இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய பதவினா ராஜா பதவி தான். கரெக்டா? சொல்லுங்க, பேசுங்க. ராஜா பதவி தான். கரெக்டா? அதை விட பெரிய பதவியே கிடையாது. அந்த ராஜாவுக்கு தேவையான சாப்பாடு, நகை, பணம், மனைவி, பிள்ளைகள் எல்லாமே இருக்காங்க. தாவீது ராஜா அவர்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, நீ தப்பு பண்ணிட்ட. உடனே தாவீது என்ன பண்றாங்க,
ராஜ வஸ்திரத்தை கழட்டி போட்டுட்டு கோணி பை எழுதிக்கிட்டாங்க. இந்த காலத்துல அரிசி கோணி, அந்த கோணி பை எடுத்து அந்த காலத்துல யாராவது ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க அடிமைகள்னு அர்த்தம். அவங்க வாழ்நாள் முழுவதும் யாருக்காவது அடிமையாகவே வேலை செய்வாங்க. அந்த அடிமைகள் அந்த அடிமை ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு உபவாசத்தோட அழுது கண்ணீரோடு தாவீது ஒரு ஜெபம் பண்றாரு. சங்கீதம் 51:11 ஒருத்தர் மட்டும் வாசிங்க. சரி சரி. அம்மா எல்லாரும் என்ன கவனிங்க, இது கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். தாவீது தப்பு செஞ்சுட்டாருன்றது, அம்மா என்ன கவனிக்க முடிஞ்சு கொஞ்ச நேரம். தாவீது தப்பு செஞ்சுட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், நிறைய ஜெபம் பண்ணுவாரு. நான் ஒரு 3 ஜெபத்தை மட்டும் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க வீட்டில் போய் அதை படிச்சுக்கோங்க. தாவீது கேட்கிற முதல் வார்த்தை என்னன்னா, தேவனே உமது சமூகத்திலிருந்து என்ன தள்ளிடாதீங்க. அவருடைய சமூகமே என்ன? வீட்டுல நீங்க தினமும் கர்த்தரை தேடுறீங்க பாருங்க, அதான் அவருடைய சமூகம். இங்க வந்து கர்த்தரை தேடுறீங்க பாருங்க, இதுதான் அவருடைய சமூகம். நீங்க வீட்டுல ஆராதிக்கிறதுக்கு ஒரு டைம் வச்சு கடவுளை ஆராதிக்கிறீங்க பாருங்க, அதான் ஒரு சமூகம். தாவீதுக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சு போச்சு. தேவனுக்கு விரோதமான பாவம் செஞ்சதுமே அவர் சொல்ற வார்த்தை, உமது சமூகத்தை விட்டு என்ன தண்ணீராதீங்க. ஏன் அந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா, அதுவரை தாவீது மணிக்கணக்குல ஜெபம் பண்ணாரு. அதுவரை தாவீது மணிக்கணக்குல தேவனை ஆராதிச்சாரு. இப்போ தாவீதால ரொம்ப நேரம் தேவனுடைய சமூகத்துல உட்கார முடியல, தேவனை ரொம்ப நேரம் தேட முடியல, ரொம்ப நேரம் தேவனுடைய மகிமையில தாவீதால இருக்க முடியல. அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, அவர் என்னை அவர் சமூகத்துல இருந்து தள்ளிட்டார். தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ஆலயத்துக்கு புறப்பட்டு ஆலயத்துக்கு வாரிகள் போது அவருக்குள்ள என்ன வந்துச்சான், மிகுந்த சந்தோஷம் வந்துருச்சு. சர்ச்சினுடைய அவர் முகமே மாறி போயிடுச்சு. ஏன்? நான் போறேன், கர்த்தரை மனசார ஆராதிக்க போறேன், யார் முகத்தையும் பார்க்க போல, பாஸ்டர் முகத்தையும் நான் பார்க்க போல, என் அப்பாவை பார்க்க போறேன், நல்லா கையை தட்ட போறேன், ஜெபிக்க போறேன்ற அந்த ஆசையில வருவாரு. அதுவே அந்த தேவ மகிமை இல்லைன்னா என்ன நடக்கும்னா, இவன் எப்படியாவது பிரச்சனை முடிப்பான், வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஏன் வருதுன்னா, அந்த தேவ மகிமை இல்லாதான் வரும். அதனால நான் வச்சுக்கோங்க, ஏசப்பா 3 நாள் பிரசவம் பண்றாரு. பகல் இரவு பகல் இரவு பகல் இரவு 3 நாள் ஜனங்க இதே மாத்திரம் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. யாரும் குளிக்கிறதுக்கும் போல, சாப்பிட போல, தூங்க போல, எதுக்குமே போகல. 3 நாள் உட்காந்து கடவுளுடைய வசனத்தை கேட்கிறாங்க. இதை நான் தியானம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு முறை உணர்த்தினாரு, டேய் என் சமூகத்துல ஒருத்தன் 3 நாள் உட்காந்து இருந்தாங்க, அவனுக்கு அது 1/2 மணி நேரம் மாதிரிதானே தெரியும். அதுவே தேவ மகிமை இல்லாம உட்காந்து 1/2 மணி நேரம் உட்காந்து இருக்கிறது கூட உங்களுக்கு 1 நாள் உட்காந்த மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் நகர்றது கூட உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இன்னும் முடியலையா? நீங்க தேவ மகிமையில உட்காந்து இருந்தீங்கன்னா 3 மணி நேரம் கூட உங்களுக்கு 1 மணி நேரம் 5 நிமிஷம் வந்தாங்க, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஆச்சரியம். இந்த ஒரு ஆவியில வந்த மாற்றத்தை தாவீது கண்டுபிடிச்சிட்டாரு. ஓ, இதுதான் காரணமா? இந்த ஒரு தவறு, இந்த ஒரு பாவம் செஞ்சதுனால என்னால ரொம்ப நேரம் தேவ சமூகத்துல இருக்க முடியல அப்படின்னு தாவீது கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்து கண்டினியூ பண்ணுங்க, வாசிக்கணும். அடுத்து என்ன சொல்றாருன்னா, தாவீது, தேவனே உமது பரிசுத்த ஆவியை என்னை கண்டு வெறுக்காதீங்க. நல்ல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம தீர்மானம் எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம். நிறைய பேர் தீர்மானம் எடுப்பாங்க, அதிகாலையில் நான் ஜெபிக்கணும், வாரத்துல ஒரு வேளை உபவாசம் இருக்கணும், வருஷம் மொத்தம் நான் சர்ச்சுக்கு போகணும், ஒரு சண்டே போல நான் ஆப்ஷன் ஆகுண்டாது, இப்படி எல்லாருமே தீர்மானம் எடுப்பாங்க. அந்த தீர்மானத்துல நினைச்சு நிக்கிறதுதான் ரொம்ப கஷ்டம். 1 மாசம் இருப்பாங்க, இல்லை 1 வாரம், 2 வாரம், இல்லை ஒரு 10 வருஷம் கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த தீர்மானத்தை நினைச்சு நிற்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மள இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த தீர்மானத்தை எடுத்தாலும் அதுல கடைசி வரை உறுதியா நிற்கும். ஒருத்தங்க பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசணும், நான் பேசினேன்னா என் ஆவி டேமேஜ் ஆகும்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாருன்னா, இவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா கடைசி வரை அந்த தீர்மானத்தை நினைச்சு நிற்பீங்க. ஆனா 1 வாரம் 2 வாரத்திலே அந்த தீர்மானத்தை நீங்க மாத்துறீங்கன்னா
காரணம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ரொம்ப நேரம் தங்க முடியலன்னு இதை தாவீது கண்டுபிடிச்சிட்டாரு. அதான் சொல்றாரு, ஒரு பரிசுத்த ஆவியை என்கிட்ட எடுக்கிறாருங்க. தாவீது யுத்தத்துக்கு போகலாம்னா உடனே ஆவியானவர் தாவீதுக்குள்ளதான் பேசுவாரு. நீ நேரா போகாதடா, நீ பின்பக்கமா போய் அங்கே அடி அப்படின்னு. அவ்வளவு தூரம் தாவீதோட ஒரு நல்ல ஒரு அனுபவம் வச்சிருந்தாரு. இப்ப தாவீது கண்டுபிடிச்சிட்டாரு, இதனாலதான் என்னால நிறைய விஷயங்களை உறுதியான தீர்மானம் எடுக்க முடியல. 3வது வாசிங்க. போதும். இப்ப சொல்லுங்க, ரட்சணத்தின் சந்தோஷம்னா என்ன? சொல்லுங்க. எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும். நல்லா சாப்பிட்டா ஒரு சந்தோஷம் இருக்கும், கரெக்டா? புதுசா வீடு கட்டினா ஒரு சந்தோஷம் இருக்கும், கார் வாங்கினா ஒரு சந்தோஷம் இருக்கும், பைக் வாங்கினா ஒரு சந்தோஷம் இருக்கும், நகை வாங்கினா ஒரு சந்தோஷம் இருக்கும், நல்ல ட்ரெஸ் போட்டா ஒரு சந்தோஷம் இருக்கும், கரெக்டா? கவனிங்க. ஆனா தாவீது இந்த சந்தோஷம் கேட்கல, உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாங்கிறாரு. அப்படின்னா அப்படி ஒரு சந்தோஷத்தை அவர் இழந்துட்டாருன்னு அர்த்தம், கரெக்டா? இந்த உலகத்திலேயே பெரிய பதவி என்னன்னா ராஜா பதவி. அதுக்கு மேல ஒரு பதவி கிடையாது. ஆனா அந்த காலம் அழிஞ்சிருச்சு. இப்பெல்லாம் ஒருத்தர் தலைவர் ஆனாலும் அந்த கட்சிக்கு மட்டும்தான் தலைவர் ஆக முடியும், முழு உலகத்துக்குமே தலைவர் ஆக முடியாது. அங்கீகரிச்சுதான் வருது. நல்லா கவனிக்க. இப்போ தாவீதுடைய கேரக்டரை நம்ம ஒரு நிமிஷம் மாறும், சரிங்களா? நம்ம தான் இப்ப எல்லாருமே தாவீதுன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க தான் ராஜா, உங்களுக்கு வேலைக்காரங்க இருக்காங்க, வேலைக்காரி இருக்காங்க, மனைவி, பிள்ளைகள், நீங்க தான் யுத்தத்துல வீரர். நீங்க நினைச்சீங்கன்னா எவ்வளவு வேணாலும் அடிக்கலாம், அவ்வளவு பவர் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறாங்க. இவ்வளவு வச்சுக்கிட்டு நீங்க தேவனே உமது ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தாங்க நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? ஏன்னா எல்லா உலகத்துல கிடைக்க வேண்டிய எல்லா சந்தோஷமும் கிடைச்சிருச்சு, கரெக்டா? இதுக்கு மேல ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம்னு ஒண்ணு கிடையாது. ஆனா தாவீது சொல்றாரு, தேவனே உமது ரட்சண்யத்தின் சந்தோஷம் திரும்ப மறுபடியும் எனக்கு தாங்க, அதை இழந்துட்டேன். ரட்சண்ய சந்தோஷம்னா என்னன்னா, ரட்சிக்கப்படுற எல்லாருக்குமே தேவன் கொடுக்கறதுதான் ரட்சண்ய சந்தோஷம். நம்ம ஆத்மாவுல ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை யாரால தர முடியும்னா, ஆத்மா மனவாளனாகிய இயேசு கிறிஸ்து மகிமையாய் நமக்குள்ள வரும்போது நம்ம அப்படியே பொங்கி கர்த்தரை ஆராதனை செய்வோம் பாருங்க. சிரிச்ச முகமா கர்த்தரை துதிப்போம் பாருங்க. முட்டி போட்டு ஜெபம் பண்ணாதான் ஜெபிச்ச மாதிரியே இருக்கு, இல்லாட்டி எனக்கு ஜெபிச்ச மாதிரியே ஏதாவது ஆவியில ஒரு ஃபீல் பண்றீங்க பாருங்க. இதுதான் தேவன் கொடுக்கிற ரட்சணியத்தின் சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்கு உங்களுக்கு எத்தனை பங்களா கொடுத்தாலும், கார் கொடுத்தாலும், பதவி கொடுத்தாலும், புகழ் கொடுத்தாலும், ரட்சண்ய சந்தோஷம் இயேசு மகாராஜாவுக்கு மட்டும்தான். அல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சவர் தான் தாவீது ராஜா. தாவீது இப்ப என்ன சொல்றாருன்னா, அப்பா நான் ராஜாவாயிட்டேன், எனக்கு நிறைய வேலைக்காரங்க எல்லாருமே இருக்கிறாங்க, இதெல்லாம் இருக்கட்டும் சுவாமி. ஆனா நான் என் குடும்பத்தாலேயே, என் அம்மாவை பத்தி இருந்தது, என் அப்பாவால, என் கூட பிறந்தவங்களால நான் ஒதுக்கப்பட்டு, நான் மட்டும் ஒரு அநாத மாதிரி காலையில இருந்து நைட்டு வரை காட்டுக்குள்ளேயே வெறும் ஆடுக முன்னாடியே இருக்கும் போது உண்மை நான் துதித்து ஆராதிச்சு வீணை வாசிக்கும் போது எனக்குள்ள இறந்துச்சு ஒரு ரட்சண்யத்தின் சந்தோஷம். நான் மனதார உண்மை ஆராதிச்சேன். அந்த சந்தோஷம் எனக்கு இப்ப இல்லை சுவாமி. அந்த சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன். அது திரும்பவே எனக்கு தாங்க ஏசப்பான்னு சொல்றேன். இந்த ரட்சண்யத்தின் சந்தோஷம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தர்தான் ஃபர்ஸ்ட் நினைப்பாங்க. எதை வேணாலும் இழந்துடுவாங்க. தேவனுடைய ஆலயம்னா கரெக்டா எத்தனை மணிக்கு சர்ச்சை ஆரம்பிக்குன்னு தெரியாது. அந்த டைமை விட ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சர்ச்சை முடிக்கிறதுக்கு அப்புறம் தான் அவங்க எதிர்த்து போவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளதான் அந்த ரட்சணத்தின் சந்தோஷம் கிளி செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த சந்தோஷத்தை இழந்ததுனாலதான் தாவீது முடிவு சொல்ல. இந்த சந்தோஷத்தை கர்த்தர் எல்லாத்துக்குமே கொடுத்திருக்கிறாரு, எல்லாத்துக்குமே கொடுத்திருக்காரு. இந்த சந்தோஷத்தை அனுபவிக்காத கிறிஸ்தவான்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. ஆனா அந்த சந்தோஷத்தை இன்னைக்கு வரை நம்ம அனுபவிக்க மாட்டோம். அதை இழந்தவங்களுக்கு அந்த சந்தோஷம் வராது. இது ஸ்பெஷலா தேவனால கிடைக்கிற ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. என்னதான் நகை போட்டாலும், ட்ரெஸ் போட்டாலும், பதவி, பணம் என்ன இருந்தாலும் சரி, கர்த்தரை ஆராதிக்கும்
போது மட்டும்தான் அந்த சந்தோஷம் இருந்துச்சு. சீக்கிரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படியும் பாருங்க, அந்த நேரம் அந்த சந்தோஷத்தை அவங்க மேல இறக்கும். இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நன்மைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடந்து இதுதான். நம்ம எப்பெல்லாம் பிடிச்ச காரியத்தை செய்யணும் அப்பெல்லாம் அந்த சந்தோஷம். அதனால வேலை ஸ்தலத்துல கூட அவங்க சின்னதா பைபிள் வச்சுக்கோங்க, எல்லாரும் பாட்டு வச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. டிராவல் பண்றப்ப பாட்டு பாடுவாங்க. வீட்டுல இருக்கும்போது எல்லாமும் கத்தருக்கு தேடாத நாளே இருக்காது. இதெல்லாம் ஏன்னா அந்த சந்தோஷத்தினால செய்ய பாருங்க. அந்த சந்தோஷத்தை இழந்தவங்களால இது எதையுமே செய்ய முடியாது. 3 நிமிஷம் 2 நிமிஷம் ஜபத்தோட முடிச்சிருவாங்க. வீட்டுக்கு போவாங்க, 2 நிமிஷம் ஜபம் பண்ணுவாங்க, 3 நிமிஷம் ஜபம் பண்ணுவாங்க, அதோட அவங்க ஜபத்தை முடிச்சிருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த ரட்சகத்தின் சந்தோஷம் இல்லை. கரெக்டா? தாவீது இந்த ஜபத்தை பண்றாரு. அப்போ அபிஷேகத்தை 2 பேர் ஒன்னாதான் பெற்றாங்க. ஒன்னே சவுல், அடுத்து தாவீது. 2 பேருமே தப்பு செஞ்சாங்க. சவுல் விழுந்ததாவே இருந்தான். ஆனா தாவீதோ திரும்ப இருந்துச்சு. அவனுடைய ஆவியில இழந்தனால திரும்ப வாங்கணும். நல்ல கவனிங்க. நம்ம எல்லாம் உபவாசம் வாழ்க்கையில இருந்த உபவாசம் எதுக்காக இருக்கும்? வேலைக்காக, பணத்துக்காக, கரெக்டாக கல்யாணத்துக்காக, குழந்தைக்காக, இப்படிதான். ஆனா தாவீது இருந்த உபவாசம் ஒவ்வொரு ஜபமுமே தான் சரீரத்துக்காக, அந்த பூமிக்காக ஒரு ஜபம் கூட பண்ணிடுவாங்க. நீ ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. மொத்தமே தேவனுக்கு பிடிச்சி ஜபம் மட்டும்தான் பண்ணுவாங்க. எத்தனையோ பரிசுத்தவர்கள் இருந்தாங்க. ஆனா முதல் கொண்டு பரிசுத்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க. தேவன் ஒரே பார்த்த தாவீதை பார்த்து மட்டும்தான் சொன்னாரு, இவன் என் இதயத்துக்கு ஏற்றவன். ஏன் இந்த வார்த்தையை சொன்னாரு சொல்லுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் தான் சொல்லுங்க. ஏன் தாவீதை மட்டும் அந்த வார்த்தையை பார்த்து தேவன் சொன்னாரு இவன் என் இதயத்துக்கு ஏற்றவன்ட்டு? அதே வசனத்தில் புதிய ஏற்பாட்டுல இவன் எனக்கு சித்தமானவர்களெல்லாம் செய்வான் என்று இவனை குறித்து அவர் சாட்சி கொடுத்தார். அப்போ தாவீது வாழ்ந்தவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்திருக்கிறாருன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரியே அவர் வாழல. அவர் வாழ்ந்த வாழ்க்கையில தேவனுக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான் வாழ்ந்திருக்கிறார். ஒரு யுத்தம் பண்ணாலும் அதுல கர்த்தர் சந்தோஷப்படணும் தான் நினைச்சாரு. ராஜா சொல்றான் சவுண்டு, நீ போலியா தாண்டி என் பொண்ணையே உனக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஆல்மோஸ்ட் அவ்வளவு ஒரு ராஜாவுக்கு சமானம். ஆனா தாவீது மனதில் எழுதி அவனும் நீ நிந்தித்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால நான் வரல. நான் பதவிக்காக ஒரு நாளைக்கு வரல. என் தேவனை நிந்திச்சவாரு அதுக்காக உண்டாக்கிடுவார். அவர் செஞ்ச ஒவ்வொரு காரியமே தேவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இருந்துச்சு. அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கூட, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா என் மேல தேவ மகிமை இருக்குன்னு ஜனங்கள் சொல்லணும் தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க. கரெக்டா? சொல்லுங்க. எனக்கு சித்தமான எல்லாம் செய்யணும். எது செஞ்சாலும் சரி, என்னை பார்க்கும்போது, என்னுடைய கிரியைகளை பார்க்கும்போது தேவன் வைத்த அன்பு அது வெளிப்படவே தாவிடுவாங்க. கெத்செமனே தோட்டத்திலிருந்து ஏசப்பா வெளியே வரும்